ஐயனார் துணை சீரியல்ல நம்ம சோழன் பண்ண விஷயத்துல நிலா ரொம்பவே உடஞ்சி போயிருக்கிறாங்க. இப்படி தூங்கும்போது நைட்டு நம்ம பாதுகாப்பாக தான் இருக்கோம்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம பக்கத்தில் ஒருத்தங்க வந்து படுத்தா எந்த அளவுக்கு ஒரு பொண்ணு பயப்படுவாங்களோ அதே அளவுக்கு நிலா ரொம்பவே பயந்து போய் இருக்கிறாங்க. அவங்க காலையில் யார்கிட்டையுமே பேசாமல் எதுவுமே சாப்பிடாம கிளம்பி அவங்க பாட்டுக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. இதை நினச்சி வீட்டில் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. எல்லாமே இவனால் வந்ததுன்னு சொல்லிட்டு சோழன் மேலே எல்லாருக்குமே ரொம்பவே கோபம் இருக்குது. ஆஃபீஸ்க்கு போன நிலாவோ நடந்த எதையுமே மறக்க முடியாமல் அவங்க வேலையில் கவனமே செலுத்த முடியலை. அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ராகவ் சார் வர்றாங்க. வந்து நிலா கிட்ட என்ன யோசனையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை விஷயமா வேறு விஷயம் பேசுகிறாங்க. ஆனால் அதையுமே நிலாவால் முழுசாக கவனிக்கவே முடியலை. அதுக்கப்புறம் ராகவ் சொல்கிறாங்க, நீங்கள் ஏதோ கன்ஃபியூஷனாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேணா போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்து வேலையை பாருங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலா எந்திரிச்சு போய் டீ குடிக்க போகிறாங்க. ஆனால் டீ போடுற இடத்துலையுமே அவங்க கையவே சுட்டுக்கிடுதாங்க. அந்த அளவுக்கு நம்ம சோழன் பண்ண விஷயம் நிலாவை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கூட வேலை பார்க்குற திவ்யா கிட்ட கேட்குறாங்க, இங்கே ஏதாவது லேடிஸ் தங்குற மாதிரி ஹாஸ்டல் ஏதாவது இருக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஃப்ரெண்டுமே சொல்கிறாங்க, ஏங்க இங்கெல்லாம் கிடைக்க தான் செய்யும், ஆனால் கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும், உங்களால் எப்படி போயிட்டு வந்துட முடியுமான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இப்போவே பஸ்ஸில் தானே போயிட்டு வரேன், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இடம் மட்டும் நல்லா இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் ஏற்கனவே இப்போ தங்கியிருக்க இடம் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கு நிலாவுமே ஏற்கனவே அவங்க கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னு சொல்லி வச்சதுனால நான் இப்போது ரிலேட்டிவ் வீட்டில் தான் இருக்கிறேன். ஆனால் ரிலேட்டிவ் வீட்டிலே எவ்வளோ நாள் தான் இருக்க முடியும், சொந்தக்காரங்க என்னதான் இருந்தாலுமே ஒரு அளவு தானே அப்படின்னு சொல்லிட்டு சோழனை மனசில் வச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க, சரிங்க எனக்கு புரியுது, வேணா நம்ம ராகவ் சார்கிட்ட கேட்டு பாருங்களேன், ஏன்னா அவங்களுக்கு இங்கே பக்கத்தில் நிறையவே இடம் தெரியும், அவர்கிட்ட சொன்னீங்கன்னா ஏதாவது ஏற்பாடு பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மதியம் சாப்பிடும்போது ராகவ் கிட்ட நிலா கேட்குறாங்க, இந்த மாதிரி லேடிஸ் தங்குற மாதிரி ஏதாவது வீடு இல்லைனா ஒரு சின்னதாக ரூம் இருந்தாலும் போதும்னு சொல்லி கேட்குறாங்க நிலா. அதுக்கு ராகவுமே யாருக்குன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இல்லை எனக்கு தான் தங்கி வேலை பார்க்குற மாதிரி. அப்படியா, அப்போ நீங்கள் இப்போ இருக்கிற இடம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாங்க. அதுக்கு கூட உள்ள அந்த திவ்யா பொண்ணு சொல்கிறாங்க, இல்லை இவங்களுக்கு திருவண்ணாமலை, இங்கே தங்கி இருக்கிறது அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் தான், சொந்தக்காரங்க கூட ஏதோ பிரச்சனை போலுக்கு, அதான் வேறு இடத்துல எங்கேயாவது வீடு கிடைக்குமான்னு அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ராகவ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கொஞ்சம் நேரம் போகிறீங்க, நான் யார்கிட்டையாவது விசாரித்து சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்க இந்த ஏரியாவில் நிறைய இருக்கிறாங்க, அதனால் கண்டிப்பாக ரூம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலாவுக்கு ஒரு வகையான நிம்மதி வருது. ஆனால் அதுக்கப்புறம் சாயங்காலம் கிளம்பி வீட்டுக்கு வர வழியில் அவங்க பல்லவனை பார்க்குறாங்க. பல்லவன் நம்ம நிலாவுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இதை பார்த்ததுமே நாம் போயிட்டா பல்லவன் என்ன ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. நிலா பல்லவனை பார்த்தாலுமே முன்ன மாதிரி அவங்களுக்கு பேச தோணலை, அதனால் அமைதியாக தான் வராங்க. இதை கவனித்த பல்லவன், என்ன நீ அமைதியாகவே வரீங்க, எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிலாவுமே, ஒன்றும் இல்லை பல்லவா விடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுமே சேரண்ணன் பாண்டியன் எல்லாருமே பேசுகிறாங்க நிலா கிட்ட. ஆனாலுமே நிலாவால் நார்மலாக பேச முடியலை. அவங்க நேற்று நடந்த அந்த விஷயத்துல இருந்து முழுசாக வெளியில் வரவே இல்லை. அதுக்கப்புறம் அங்கே சோழன் வராங்க. சோழனை பார்த்ததுமே நிலா இன்னுமே ஒரு பயத்தோடையே உள்ள ரூம்குள்ளே போயிருந்தாங்க. இதை பார்த்ததுமே சோழனுக்கு நம்ம எந்த அளவுக்கு கேவலமாக பண்ணியிருக்கோங்கிறது புரியுது. நிலா அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம சேரண்ணன் கிட்ட சமையலுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணவான்னு கூட போய் நிற்கிறாங்க. இதை பார்த்ததுமே சேரண்ணன் சொல்கிறாங்க, என்னம்மா எதுவும் இன்னுமே கவலையாக இருக்குதா உனக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அதுக்கு நிலாவுமே, எனக்கு மறக்க முடியாத நிகழ்வாதாம்னே அது இருக்குது, எனக்கு புரியுதுமா உன்னோட நிலமை, இதுக்கு மேலே உன்னோட இஷ்டம்தான், உனக்கு இங்கே இருக்க பிடிச்சா கண்டிப்பாக நீ இங்கே இருக்கலாம், உனக்கு பாதுகாப்பாக அண்ணே நான் இருக்கிறேன், ஆனால் உனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, அவன் முகத்தை பார்க்க பிடிக்கலன்னா அவனை வேணும்னா நம்ம வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பிடலான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம நிலா, அண்ணே எனக்காக நீங்கள் உங்கள் தம்பியை வெளியில் அனுப்புறது நல்லதாக இருக்காது, நான் வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு நிலா இழுக்கிறாங்க. இதை கேட்டதுமே சேரண்ணனுக்கு புரிஞ்சு போகுது. என்னம்மா வெளியில் எங்கேயும் இடம் பார்க்குறியா, வெளியில் எங்கேயும் தங்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிலாவுமே, ஆமாண்ணே நான் ஆஃபீஸில் விசாரிக்க சொல்லியிருக்கேன், ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஏதாவது ரூம் இருந்துச்சுன்னா
கொஞ்சம் அங்கே விசாரித்து நான் அங்கே மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சேரண்ணன் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் சேரண்ணன் புரிஞ்சுக்கிட்டு, சரிம்மா நீ எடுத்த முடிவு எதுவாக இருந்தாலும் அண்ணன் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் சரியா? நீ வேணா ஹாஸ்டலில் போய் சேர்ந்து இரு. நான் உன்னைய அப்பப்போ அடிக்கடி வந்து பார்த்துக்கிறேன்னு சேரண்ணன் சொல்கிறாங்க. இல்லைனா நான் வேணும்னா வந்து சேர்த்து விடுறேன்னு நம்ம நிலா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. ஒருத்தராவது நம்ம என்ன நினைக்கோங்கிறத முழுசாக புரிஞ்சுக்கிடுதாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிலா மனசில் என்ன இருக்குன்னு தெரியாம தான் சோழன் இவ்வளோ தூரம் போய் இந்த மாதிரி கேவலப்படுத்தினாங்க. ஆனால் நிலா எந்த அளவுக்கு பயப்படுறாங்க, என்ன விஷயமா அவங்க பேசுகிறாங்க, எதுக்காக அவங்க இந்த வீட்டை விட்டு இப்போ வெளியில் போகணும்னு நினைக்கிறாங்கங்கிறது எல்லாத்தையுமே நம்ம சேரனன் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நம்ம நிலா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீ இந்த வீட்டிலேருந்து போனாலுமே இந்த வீட்டு பொண்ணு தான் சரியாம்மா, அது நீ மனசில் வச்சுக்கோ. இல்லைன்னா நீ இப்போ ஒரு வார்த்தை சொல்லு, நான் சோழனை வீட்டிலேருந்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவுமே அதெல்லாம் வேண்டானே, நான் ஆஃபீஸில் ரூம் பார்த்துக்கிறேன், பக்கத்துலேயே தங்கிக்கிறேன், சனி ஞாயிறு வேணும்னா நான் இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சேரனனுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. நீ ஒரேடியாக போயிடுவியோன்னு சொல்லிட்டு நான் கூட பயந்துட்டேம்மா. நீ எப்போதுமே இந்த வீட்டு பொண்ணாக தான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால் நீ கண்டிப்பாக இங்கே வந்துருன்னு சொல்லி அனுப்புகிறாங்க.